வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம இந்த சுறா மீனை வச்சு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சுறா மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல காமிச்சது வந்து ஒரு டைப் ஆஃப் சுறா மீன், அது வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இது வந்து இன்னொரு டைப், இது வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். மற்ற மீன் மாதிரி இதில் வந்து செதில்லாம் இருக்காது, அதனால் அதை க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. மீனோட சைடில் இருக்க இந்த துடுப்பு பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த சுறா மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதனோட தலையையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ புட்டு தான் வைக்க போகிறோம், அதனால் தலையை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மீனை வந்து அதனோட தோலோடு நம்ம சாப்பிட முடியாது, ஏன்னா அதனோட தோல் வந்து ரொம்ப ரஃப்பாக ஒரு மாதிரி மணல் மணலாக இருக்கும். அதனால இதை நம்ம அவிச்சு அதனோட தோலை உரிச்சதுக்கப்புறம் தான் நம்ம புட்டோ குழம்போ வைக்க முடியும். நம்ம புட்டு ரெடி பண்ணுறதுனால நம்மளால் எந்தளவுக்கு பெரிய பீஸாக நறுக்கிக்க முடியுமோ அந்தளவுக்கு பெரிய பீஸாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் நல்லா உரசி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மீனோட ஸ்மெல்லாம் போகும். உள்ளே இருக்க குடலெல்லாம் அந்த மாதிரி கைனால் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 4-5 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மீன் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மீனை ஆவியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதனால் இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அந்த மீனை அதில் ஊற விட்டுக்கலாம். மீனை வேக வைக்கும்போது இந்த மாதிரி மஞ்சளும் சேர்த்து வேக வச்சோம்னா மீன் வந்து வேகும்போது கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ மஞ்சளும் உப்பும் தடவி ஒரு 10 நிமிஷம் அதை வந்து நல்லா ஊற விட்டுக்கலாம். மீனை ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே இருந்தால் இதில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி ஊற்றுற அந்த குழித்தட்டில் வச்சும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மீனை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் தோலை உரிக்கிறத விட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு அதனோட தோலை உரித்தோம்னா இந்த மீனோட சத்துக்கள் எதுவுமே வீணாகாது, அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வேக விட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோலை உரிக்கணும். சூட்டோடு அது தோலை வந்து உரிக்க முடியாது, அது வந்து அந்த மீனோட சதையும் சேர்ந்து வந்துடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். இந்த மீன் புட்டு வந்து நம்ம இந்த பால் சுறா மீன்லேயும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வஞ்சிர மீன் அப்புறம் முள்ளை வந்து ஈஸியாக எடுக்கக்கூடிய வகையில் இருக்க மீன்கள் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த புட்டு ரெடி பண்ணலாம். இதில் வந்து முள் கொஞ்சம் கூட இருக்காது, நடுவில் வந்து ஒரு சின்ன எலும்பு மட்டும்தான் இருக்கும். அதனால் அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட தைரியமாக கொடுக்கலாம். இப்போ இதே மாதிரி மற்ற மீனையும் நம்ம தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். மீன் இந்த மாதிரி தோல் உரிச்சதுக்கப்புறம் இப்போ நடுவில் இருக்க அந்த எலும்பு வந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள், அதில் முள் கொஞ்சம் கூட இருக்காது, வெறும் எலும்பு தான் இருக்கும். இப்போ மீனுக்கு நடுவில் இருக்க அந்த முள்ளை எடுத்ததுக்கப்புறம் கையினால் அந்த மீனை வந்து நல்லா உடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப உடச்சி விடணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது, ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போதே அதுவே நல்லா தூள் தூளாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம வந்து புட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு வந்து நல்லா கலர் மாறி வரும்போது 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். உளுந்தம்பருப்பு சோம்பு போட்டும் தாளிக்கலாம், அப்படி இல்லைன்னா சோம்புக்கு பதிலாக கடுகு போட்டும் நம்ம தாளிச்சிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். அந்த சோம்பு போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை கூட நம்ம பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட நம்ம பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இது கூட 7 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பொடியாக நறுக்கி கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி வாசத்துக்கு வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை நான் வந்து பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த உதுத்து வச்சுருக்க சுறா மீனை வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த புட்டுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
இந்த மீனை வந்து நம்ம எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கும் போது நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு தேவையான அளவு உதிரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மீனுக்கு பேரே பால் சுறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த மீனை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும். இப்போ நம்மளோட டேஸ்ட்டான சுறா மீன் புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த சுறா மீன் புட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.